பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம். வாங்க. டிசம்பர் மாதம் தேதி 2, 2024, திருவருகை காலம் முதல் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-5 வரை. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோயில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோயிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்துக்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவரின் இறைவாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 122, இறை வார்த்தைகள் 1, 2, 4, 5, 6, 7, 8, 9. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம், இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம், இல்லத்துக்கு போவோம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது மகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம், இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம், இல்லத்துக்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம், இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம்,
இல்லத்துக்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். இல்லத்துக்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். இல்லத்துக்கு போவோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. திருப்பாடல் அதிகாரம் 80 இறை வார்த்தை 3. ஆ ஆ ஆ அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். கிழக்கிலும் மேற்கிலும் பலர் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 5-11 வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன்
விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்வது என்னவென்றால், பிரியமானவர்களே, நாம் இந்த இறை வார்த்தைகளை உற்று நோக்கும் போது எசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தில் சொன்னவையாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து சொன்னதாகவோ இருக்கட்டும், இந்த இரண்டு இறை வார்த்தைகளிலும் நாம் பார்க்கும்போது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிவது என்னவென்றால், கடைசி காலத்தில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். அப்படி அந்த கடைசி நாட்கள் வரும்போது வேற்றினத்தார் பலர் புறப்படுவார்கள். ஆண்டவருடைய இல்லத்திற்கு, சீயோனில் இருக்கிற தேவாலயத்திற்கு அனைவரும் சொல்லுவார்கள், வாருங்கள், ஆண்டவரின் மலைக்கு போவோம், யாக்கோபின் கடவுளின் கோயிலுக்கு போவோம், வாருங்கள். இப்போதும் தேவனுடைய பிள்ளைகளே, ஜெருசலேம் தேவாலயத்திற்கு அநேகம் பேர் புனித பயணம் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் நாம் தெரிந்து கொள்ளலாம், ஆண்டவருடைய வருகை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்து கூட, ஒரு எழுத்து கூட கீழே சிதறி போகாது என்பதை ஆண்டவர் நமக்கு தெள்ளத் தெளிவாக இறை வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படி கீழே விழுந்து போகும்? சீயோனில் இருக்கிற நம்முடைய ஆண்டவரின் தேவாலயத்திற்கு போவது மட்டும் எப்படி வீணாகும்? வீணாகவே வீணாகாது. ஆண்டவருடைய இல்லத்திற்கு அனைவரும் புறப்பட்டு போவார்கள். பிரியமானவர்களே, சொல்ல போனால் நாம் புறஜாதிகள். எருசலேமில், இஸ்ரவேலில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என முதலில் இருந்தே வேதாகமத்தில் கூறப்படுகிறது. கசப்பான உண்மை என்றாலும் அதுதான் உண்மை. நாம் புறஜாதிகள் தான். இந்த புறஜாதிகளாகிய நாம் ஆண்டவரை புரிந்து தெரிந்து விசுவாசித்து ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறுகிறார். அந்த காலத்திலிருந்தே கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி வந்தாங்க. 100க்கு அதிபதி ஆண்டவரை நோக்கி வராங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை எல்லாம் கண்டு, இஸ்ரவேலில் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் ஆண்டவர் மெச்சி போற அளவுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து, நான் இஸ்ரவேலில் இப்படி ஒரு விசுவாசத்தை காணவில்லை என சொன்னதுபடி நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், கிழக்கிலிருந்து மேற்கிலும் வந்து பலர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் கூட பரலோக ராஜ்யத்தில் இடம்பெறுவார்கள். எவ்வளவு சிலாக்கியம்! நாம் கொடுத்து வைத்தவர்கள். அந்த பந்தியில் அமர நாம் ஆயத்தமா? நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமா? உறுதியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். கடைசி காலம் நெருங்கும் போது அநேகம் பேர் வருவார்கள். நாம் இப்பொழுது அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். பிரியமானவர்களே, தேவனோடு கிட்டி சேர, தேவனுடைய பக்கத்தில் அமர்வதற்கு பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை, நமக்கு தெரிந்ததை பிறருக்கு பறைசாற்ற வேண்டும். அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும், அனைவரும் நன்மை அடையட்டுமே. எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொண்டு இதுதான் நம்முடைய தெய்வம் என ஆண்டவரிடம் அண்டி வரட்டுமே, கிட்டி சேரட்டுமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமில்ல, நாம் எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோமா என்பதுதான் முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் சொல்வது நான் ஒன்றுதான். பிரியமானவர்களை, விழித்திருந்து ஜெபியுங்கள். ஸ்தோத்திர பலி சொல்ல தொடங்குங்கள். வீட்டில் ஸ்தோத்திர பலி சொல்லுங்கள். நம்முடைய உதடுகளின் காளைகளை ஆண்டவருக்கு கொடுப்போம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். எங்களுடைய உதடுகளின் காளைகளை நாங்கள் கொடுப்போம் என சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க ஏசப்பா, என்னுடைய அநியாயத்தை மன்னியுங்கள், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னியுங்கள் ஏசப்பா என ஆண்டவரிடம் மனம் உவந்து மன்றாடுங்கள். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார்,
4:4 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று. பிரியமானவர்களை, ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், வெடித்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளின் வாயிலாக ஆசீர்வதித்து ரட்சித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.